தலைவர் அவர்கள் ஒரு சில மணித்துளிகளை விட்டுவிட்டார். உறுதியாக ஒரு சில மணித்துளிகளில் முடித்து விடுவேன். ஏனென்றால் ஈழம் என்றாலே என்னவென்று நான் அறிந்தது ஐயா புதுக்கோட்டை பாவாணர் அவருடைய தொடர்ச்சியான பேச்சுக்களை கேட்டுத்தான். அதனாலேயே அந்த புதுக்கோட்டைக்காரனுக்கு இந்த தேவக்கோட்டைக்காரன் வழிவிட்டு அமர்வதே சிறப்பு என்று எண்ணி அதிகபட்சமாக ஒரு 10 நிமிடம் உங்கள் அனுமதியோடு சொல்ல வந்த செய்திகளை மிக எளிமையாக ஒரு 10 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன் என்ற உறுதியோடு உங்களிடத்தில் நான் தொடங்குகிறேன். இனப்போரே எங்கள் வரலாறு, இனப்போரே எங்கள் வரலாறு, அதுவே எங்கள் வழிகாட்டி என்ற தத்துவத்தோடு ஈழம் 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 என்று தொண்டை அடைக்க கத்திய எந்த 2 எழுத்துக்காரனும் 3 எழுத்துக்காரனும் இன்று தமிழ்நாட்டிலே எந்தவித கூட்டமும் போடவில்லை. அது வைகோவிலே தொடங்கி ஈழத்தினால் செல்வ செழிப்பாக மாறிய சீமான்கள் வரை எவனும் இந்த மண்ணிலே கூட்டங்கள் போடவில்லை. ஈழம் 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 என்று சொல்லி தன்னுடைய வாழ்வை கட்டமைத்துக் கொண்டவர்கள், ஈழம் ஈழம் என்று சொல்லி தங்களை வளர்ச்சி பாதைகளை உருவாக்கி கொண்டவர்கள், ஈழத்திற்காக ஒரு சிறு அசைவை கூட செய்யாதவர்கள், ஈழத்தை கொண்டு தங்களை வலுப்படுத்திக் கொண்டவர்கள் இன்று இந்த ஈழத்திற்காக ஒரு கூட்டம் கூட போடவில்லை. உங்களுக்கெல்லாம் ஒரு உண்மை தெரியுமா? இந்த மேடையில பேசிவிட்டு சென்றவர்கள் எல்லாம் ஏதோ வெறும் பேச்சாளர்கள் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள். இதோ புலேந்திரன் முருகானந்தம் அன்பு தம்பி பேசினான், ஐபிஎல் வேண்டாம் என்று பேசினான், அதில் தமிழர்கள் சேர்க்கப்படவில்லை என்று பேசினான், மட்டை பந்திலே 2 சிங்களவர்கள் விளையாடுகிறார்கள் என்று அவன் பேசிவிட்டு செல்லவில்லை. இதற்கு முன்பாக சில ஆண்டுகளுக்கு முன்பாக சேப்பாக்கம் மைதானத்திலே சிங்களவர்கள் விளையாடுகிறார்கள் என்று தெரியும் பொழுது பாம்புகளை பிடித்து கொண்டு போய் அந்த விளையாட்டு பந்து விளையாடக்கூடிய அந்த விளையாட்டுக்காரர்களிடத்திலே உள்ளே தூக்கி போட்டு அத்தனை பேரையும் சிதறடித்து ஓட வைத்தவன் அவன் பேசினான். கண்ணகி கோயிலுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய சிக்கலை, கண்ணகி கோயில்னா நீங்க நினைக்கிற மாதிரி யதார்த்தம் அல்ல. இதோ தேனி மாவட்டத்தை கடந்து போங்க, ஒரு 7 மைல்கள் செங்குத்து பாறைகளின் மீது ஏறி 7 மைல்கள் செங்குத்து பாதையின் மீது ஏறி ஒரு பெரும் புரட்சியை செய்துவிட்டு வந்த எங்கள் அக்கா குயிலிதான் இந்த இடத்திலே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இதில் இறுதியாக நிறைவாக பேச வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஐயா எனது அருமை ஆசான் புதுக்கோட்டை பாவாணன் அவர்கள் பேச்சினால் அறியப்படக்கூடியவர்கள் என்று நினைத்தால் அதை நீங்கள் ஒரு முறை மாற்றிக்கொள்ளுங்கள். பேச்சால் வழக்குகள் வாங்கி வரை நீங்கள் பார்த்திருக்கலாம். 1 நாளோ 2 நாளோ 1 வாரமோ 2 வாரமோ எங்களை போல் அப்பொழுது கூட்டி சென்று வந்து விட்டு விடுவார்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஈழத்தை பற்றி பேசியதற்காக, எங்கள் ஈழ தமிழர்களின் விடுதலையை பற்றி பேசியதற்காக, திராவிடத்தை கிழித்து தொங்க விட்டதற்காக, இந்தியத்தை காரி துப்பியதற்காக 2 பொடா சட்டங்களை பற்றி 4 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே இருந்து இன்று இந்த இடத்திலே வந்து பேசிக் கொண்டிருப்பவர் ஐயா அவர்கள் ஆவடி முருகேசன் அவர்களை பார்த்து சொன்னார், அடே அப்பா பாரடா தம்பி, 30 ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே ஈழம் தமிழ் தேசிய விடுதலை என்று இன்னமும் அந்த மனிதன் பேசிக் கொண்டிருக்கிறானே என்று சொன்னார். ஐயாவை 40 ஆண்டு காலமாக நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் ஈழம் 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 இந்தியத்தை காரி துப்பிவிட்டு தமிழம் 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 என்று பேசுகிறார். அவர் நினைத்திருந்தால் புதுக்கோட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்கலாம். கலைஞர் அவர்கள் ஐயாவை பார்த்தால் கட்டி அணைத்து முத்தம் கொடுப்பார். அவ்வளவு நெருக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்தவர். ஆனால் ஈழ மண்ணிலே துரோகம் செய்வதற்கு முதற் காரணமாக இந்த கருணாநிதி இருக்கிறானே என்று சொல்லி ஈழத்தை மையப்படுத்தி பிரிந்து வந்த வைகோவுடன் சேர்ந்து ஈழ மண்ணின் விடுதலையை பேசத் தொடங்கிய ஐயா அதிலும் ஏமாற்றப்பட்டார். இன்று வைகோ கூட்டம் நடத்தவில்லை. ஈழ விடுதலை வேண்டி பேசிய வைகோ அவர்கள் இன்று கூட்டம் நடத்தவில்லை. ஈழ தமிழர்களுக்கு எம்ஜிஆரை விட ஒருபடி நாங்கள் தான் செய்தோம் என்று பேசிய கலைஞர் குடும்பத்தார் இன்று என்னவென்று கூட எண்ணி பார்க்கவில்லை. ஆனால் இன்று வரை சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கிடைத்தும், சட்டமன்ற தேர்தலிலே வேட்பாளராக நிறுத்தியும், மீண்டும் தேர்தலிலே வாய்ப்பு தருவதாக உறுதிமொழி அளித்தும், ஆனால் ஈழம் கிடைக்காதவரை எனக்கு கிடைக்கக்கூடிய சட்டமன்ற பதவிகளோ நாடாளுமன்ற பதவிகளோ எனது அடிமயிருக்கு சமம் என்று சொல்லி வெளியே வந்தவர் ஐயா புதுக்கோட்டை பாவாணன் தான் இன்று உங்கள் முன் பேசப் போகிறார். அதனால் தான் சொல்கிறேன், இவர்களுக்கு முன்பாக என்னுடைய பேச்சை நான் வளர்த்துக் கொள்ள விரும்பவில்லை. ஒரு சின்ன விடயத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு 40 ஆண்டு காலமாக தேவகோட்டை மண்ணிலே குடியிருந்தவன் நான். தேவகோட்டை மண்ணிலே குடியிருந்து விட்டு
தொழில் ரீதியாக கோவைக்கு இடம்பெயர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட கோவைக்கு இடம்பெயர்ந்து சென்ற நான் ஒரு ஆண்டு காலம் அந்த கோவையிலே தங்கி என்னால் முழுமையாக தொழிலில் ஈடுபட முடியவில்லை. தேவகோட்டையிலே எனது அக்கம் பக்கத்தினர், உறவினர், என்னுடைய நண்பர்கள், தோழமைகள் என்று என்னை சுற்றி ஒரு பெரிய வட்டம் இருந்தது. அந்த வட்டத்தை விட்டு விட்டு கோவைக்கு சென்று தொழில் செய்ய என்னால் இயலவில்லை. இருந்தாலும் மல்லுக்கட்டி தொழில் பண்ணேன். கோவையிலே கவுண்டம்பாளையம் என்ற ஒரு பகுதியிலே குடியேறினேன். கவுண்டம்பாளையத்தில் இருந்து தொழிலை சூலூருக்கு மாற்ற வேண்டி இருந்தது. கவுண்டம்பாளையத்தில் இருந்து சூலூர் என்பது வெறும் 25 கிலோமீட்டர் மட்டுமே. அந்த 25 கிலோமீட்டர் மாறிய எனக்கு மன அழுத்த நோய் ஏற்பட்டு விட்டது. தனிமை என்னை வாட்டியது. குடும்பத்தோடு தான் இருக்கிறேன், பெண்டாட்டி பிள்ளைகளோடு தான் இருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், தோழமைகள் என்று யாரும் இல்லாமல் ஏதோ ஒரு தனி தேசத்துக்கு வந்து விட்டது போலவும், அந்த மண்ணிலே இருந்து நான் வெளியே சென்று விட்டது போலவும் ஒரு மன அழுத்தத்திற்கு ஆளாகி 2 மாதங்களாக நோய்வாய்ப்பட்டு நான் மீண்டும் வருவதே பெரும் வேதனையாக இருந்தது. எண்ணிக்கொள்ளுங்கள் உறவுகளே, தேவகோட்டையில் இருந்து வாகனத்தை எடுத்தால் வெறும் 4 மணி நேரம் 5 மணி நேரத்திலே கோவை சென்று விடலாம். இந்த கோவையிலே இருப்பவனும் இங்கு இருப்பவனும் தமிழ் பேசக்கூடியவன் தான். அது கொங்கு தமிழ், இது பாண்டிய நாட்டு தமிழ், அவ்வளவுதான். என்னுடைய தமிழ் பேசக்கூடிய தேசத்திலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போன எனக்கு மன அழுத்த நோய் வந்தது. கவுண்டம்பாளையத்தில் இருந்து சூலூர் என்ற ஊருக்கு மாறிய எனக்கு வெறும் 20 கிலோமீட்டர் மைல் தூரத்திலே தமிழ் பேசக்கூடிய பரப்புக்கு அந்த தமிழ் பேசக்கூடிய எல்லைக்குள்ளேயே இன்னொரு இடம் பெயர்ந்த எனக்கு மன அழுத்த நோய் வந்தது. ஆனால் 1.5 லட்சம் அல்ல, 2 லட்சம் அல்ல, ஆயிரக்கணக்கானவர்கள் அல்ல, பல்லாயிரக்கணக்கானவர்கள், லட்சம் பேர் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் பல்லாயிரக்கணக்கான பேர் நாடு விட்டு, தேசம் விட்டு, அந்த மண்ணை விட்டு, பிறந்த இடத்தை விட்டு, தன்னுடைய உறவுகளை விட்டு, தன்னுடைய மொழி பேசக்கூடிய இடத்தை விட்டு எங்கெங்கோ சென்று வெவ்வேறு மொழி பேசக்கூடிய வெவ்வேறு இனங்கள் வாழக்கூடிய உலகில் பல்வேறு இடங்களிலே போரினால் தன்னுடைய உயிர்களை சாக கொடுத்து விட்டு தன் பிள்ளைகளை சாக கொடுத்த தாய், தன்னுடைய தாயை சாக கொடுத்த மகன், தந்தையை இழந்த மகன், தாயை இழந்த மகன் என்று அத்துணை பேரும் மொழியறியாத தேசத்திலே, இனமறியாத தேசத்திலே சிக்குண்டு சிதை உண்டு வறுமையிலே வாடி தலைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களால் எப்படி இந்த மண்ணிலே வாழ முடியும் என்று ஒரே ஒரு முறை யோசித்து பாருங்கள். அவர்களுக்காக அழுங்கள் என்று உங்களை நான் கூப்பிட்டு சொல்லவே இல்லை. அவர்களுக்காக அழுங்கள் என்று உங்களை கூப்பிட்டு சொல்லவில்லை. ஆனால் அதே அழுகை உங்கள் வீட்டில் நடக்க போகிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ஒரு 5 மணித்துளிகளை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். எங்க ஊர்ல மாவீரன் சொல்லுவேன். இங்க தலைவருக்கு தெரியும், தலைவர் பீமா பாண்டியனுக்கு தெரியும். இங்க மாவீரன் யாருன்னா ரவுடி லிஸ்ட்ல இருக்கணும். ஒரு 10 கிரிமினல் வழக்கு இருக்கணும், குற்றவியல் வழக்கு ஒரு 10 இருக்கணும். 10 வழக்கு இருந்து அவனை எவனாவது வெட்டி போட்டாங்கன்னா அவன் பேர் மாவீரன். எப்படி திருப்பி கத்தி வீச தெரியாம வீசின கத்தியில செத்து போயிட்டா மாவீரன். இந்த ஊர்ல மாவீரனுக்கு இது அர்த்தம் கிடையாதுன்னு சொன்னான். தமிழ்நாடு அரசு மாவீரனுக்கு ஒரு தெளிவான டெபினேஷன் கொடுத்தான். முதலில் மாவீரன் இருக்கட்டும், வீரன் எங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி டாஸ்மார்க் கடையில் போட்டிருக்கிற பாட்டிலுக்கு வீரன் பேர் வச்சுட்டான். சரக்குக்கு பேர் வீரன். யோசித்துக் கொள்ளுங்கள் உறவுகளே, சரக்கிற்கு பேர் வீரன் வச்சுட்டான். மாவீரன் என்று நடுகள் நட்டு மண்ணில் புதையுண்டு இருந்தவர்களை ஈழ மண்ணிலே மாவீரர்கள் என்று சொல்கிறார். மாவீரர்கள் என்றால் யார்? இறந்தவர்களுக்காக அழுதவர்கள் நீங்கள், இறந்தவர்களுக்காக அழுதவர்கள் நீங்கள், அழுதவர்களுக்காக இறந்தவர்கள் தான் மாவீரர். இறந்தவருக்காக அழுதவர்கள் மாவீரர்கள். அந்த மாவீரர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக அந்த மண்ணிலே என்ன என்ன சிக்கல்கள் நடந்தது என்பதை ஒவ்வொருவரும் ஆணித்தரமாக அக்குவேராக ஆணிவராக எடுத்து சொன்னார். இன்னும் ஐயா அவர்கள் சொல்ல இருக்கிறார். ஆனால் இந்திய ஒன்றியத்தின் நிலைமையை ஒரே ஒரு முறை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த திராவிடத்தினால் தான் விடிவு, இந்த திராவிடத்தினால் விடிவுதான் என்று பேசக்கூடியவர்கள் நாங்கள் வரும்பொழுது கூட சொல்லிக் கொண்டு வந்தோம். நாங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய ஐயா கருணன் அவர்கள் ஒரு கூட்டமைப்பு வைத்திருக்கிறார். கூட்டமைப்பின் பெயர் என்னவென்று கேட்டேன். தமிழ் தேச உணர்வாளர் கூட்டமைப்பு. தமிழ் தேச உணர்வாளர் கூட்டமைப்பு என்று ஒரு கூட்டமைப்பு பெயர் இருக்கிறது. தமிழ் தேசிய உணர்வாளர் கூட்டமைப்பு என்று ஒரு கூட்டத்திற்கு பெயர் இருக்கிறது. தமிழ் உணர்வாளர் கூட்டமைப்பு என்று ஒரு கூட்டத்திற்கு பெயர் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் இன்று வரை ஈழத்தை பேசுகிறோம், இந்திய ஒன்றியத்தில் சிக்குண்டு சிதை கொண்டு இருக்கக்கூடிய தமிழர்களை பேசுகிறோம். ஆனால் பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பு என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று பகுத்தறிவாளர் கூட்டமைப்பு என்று இருந்திருக்கலாம், கடவுள் மறுப்பாளர் கூட்டமைப்பு என்று ஒன்று இருந்திருக்கலாம்.
ஆனால் பெரியார் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டு அவர்களுக்காக ஒரு கூட்டமைப்பு என்று சொல்லி இந்த மண்ணிலே தோன்றி இந்த 18 மட்டுமே மையப்படுத்தி ஈழத்தமிழர்களுக்கான இந்த நாளை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இல்லை இல்லை மே 17 என்று ஒரு இயக்கத்தையும் தொடங்கி அந்த கூட்டமைப்பை வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள் இன்று ஈழத்தை பற்றி ஏன் பேசவில்லை என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஈழத்தில் தான் ஏதோ அடக்குமுறை நடந்தது என்று சொல்கிறார்கள். சவுக்கு சங்கர் மேல் நமக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். சவுக்கு சங்கரை எந்த இடத்துலையும் நம்ம ஏத்துக்கல. சவுக்கு சங்கரை எந்த இடத்துலையும் நம்ம ஏத்துக்கல. கருத்தியல் ரீதி அவரோட முரண்படுறோம். அவருடைய நக்கல் நையாண்டிகளுக்கு நாம் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இந்திய ஒன்றியத்திலே தமிழ்நாடு அரசு ஒரு தெளிவான வழக்கை அவர் மீது போடுகிறது. சவுக்கு சங்கர் கஞ்சா கடத்தினான். யோசிச்சு பாருங்க. சவுக்கு சங்கர் மீது எத்தனையோ வழக்கு போடலாம். ஆனால் கஞ்சா கடத்தினான் என்று ஒரு வழக்கு போடுகிறது. அவனை சிறைக்கு கொண்டு சென்று வழக்கம் போல் வலிக்கு விழுந்து விட்டான் என்று சொல்லி கையை ஒடித்து விட்டான். ஊரறிந்த பிரபலியம், ஊரறிந்த ஆட்டக்காரன். சவுக்கு சென்ற என்றால் தெரியாத யாருக்கும் இருக்காது. அப்படி வலைதளங்களிலே இன்று பரவலாக பேசக்கூடிய ஒரு பிரபலத்தை நேரடியாக கையை ஒடித்து விட்டான் என்று சொன்னால் இந்திய ஒன்றியத்திலே நாம் தமிழர்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை ஒருமுறை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஈழத்திலே கல்வி மறுக்கப்பட்டது. ஈழத்திலே கல்வி மறுக்கப்பட்டது. இந்தியத்திலும் கல்வி மறுக்கப்படுகிறது. ஈழத்திலே நீங்கள் எடுத்த சான்றிதழ்கள் செல்லுபடியாகாமல் போனது. ஈழத்திலே உங்கள் கல்விகள் மறுக்கப்பட்டது. ஈழத்திலே நீங்கள் மருத்துவம் படிக்க முடியாது, ஈழத்திலே நீங்கள் மருத்துவம் படிக்க முடியாது என்று சொன்னதற்காக அங்கே ஒரு ஈழ போராட்டமே நடந்தது. ஏன் இந்திய ஒன்றியத்திலே நீட் என்று சொல்லிக்கொண்டு இன்று மருத்துவம் படிக்க முடியாத நிலைமை இந்த மண்ணிலே வந்துவிட்டது. தமிழர்கள் நித்தம் நித்தம் திருப்பூரிலும் கோயம்புத்தூரிலும் அடிக்கப்படுகிறார்கள். அங்காவது ஒரு கொடுமையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். மாற்று இனத்தவரோடு சண்டையிட்டு எனக்கான தமிழை கொடு, எனக்கான மொழியை உறுதி செய், எனக்கான இனத்தானுக்கு வேலை கொடு, என்னுடைய தமிழை அதிகாரப்படுத்து, என்னுடைய தமிழை கல்வி மொழியாக்கு, என்னுடைய தமிழை வழக்காடு மொழியாக்கு, என்னுடைய தமிழை வழிபாட்டு மொழியாக்கு என்று சிங்களவனிடம் கத்தி தெரிந்தோம். ஆனால் தமிழ்நாட்டின் கொடுமை யோசித்து பாருங்கள். அதைவிட பன்மடங்கு கொடுமை இதே தமிழ்நாட்டிலே தமிழர் அதிகாரத்தினுடைய நிலப்பரப்பிலே தமிழர்கள் மட்டும் வாழக்கூடிய இடத்திலே தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும், உயர்நீதிமன்றத்திலே தமிழ் வேண்டும், பள்ளியிலே தமிழ் வேண்டும், படிப்பிலே தமிழ் வேண்டும், கல்வியிலே தமிழ் வேண்டும், மருத்துவத்துறையிலே தமிழ் வேண்டும், வழிபாட்டிலே தமிழ் வேண்டும் என்று தமிழன் நித்தம் நித்தம் கத்தி தெரிகிறான் என்று சொன்னால் ஈழத்தில் இருந்த ஈழத் தமிழர்களை விட பெருங்கொடுமையை தமிழ்நாட்டிலே தமிழர்கள் நீங்கள் சந்திக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே தான் சொல்கிறோம், ஈழத்தை பற்றி தெல்ல தெளிவாக அங்கு நடந்த சிக்கல்களை பற்றி ஐயா உங்களுக்கு விலைக்கு தர தயாராக இருக்கிறார். அதோடு இந்த தாய் தமிழர்களை நீங்கள் ஒப்பிட்டுக் கொள்ளுங்கள். ஈழத்தில் மட்டும் நாம் இன்னல்களை ஒருபொழுதும் அனுபவிக்கவில்லை. ஈழத்தில் மட்டும் இன்னல்களை நாம் அனுபவிக்கவில்லை. ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, ஈழத்துக்கு விடுதலை வாங்கி தர மயிறு மட்ட அதுக்கு இது நீங்க எவனும் பேசாது. அதுக்கு எந்த நாய்க்கும் தகுதி இல்லை. இந்த நாய் உட்பட, இந்த நாய் உட்பட எந்த நாய்க்கும் தகுதி இல்லை. ஈழத்தின் விடுதலையை ஈழ தமிழர்கள் பெற்று விடுவார்கள். ஈழத்தின் விடுதலையை பற்றி நீங்கள் பேச வேண்டிய தேவையில்லை. இந்திய ஒன்றியத்தில் இருந்து உங்கள் விடுதலையை நீங்கள் பேசுவதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் உங்கள் தாய்களினுடைய மார்புகள் அறுக்கப்பட்டு இதே பரம்பக்குடி வீதியிலே மார்பு கறிகள் விற்கப்படும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் தாயை, உங்கள் தங்கையை, உங்கள் தமக்கையை, தங்கள் பெண் பிள்ளைகளை, தங்கள் மனைவியை நீங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஈழத்தை விட ஒரு தெளிவான கல்வி அறிவை கொண்ட, ஈழத்தை விட ஒரு தெளிவான படிப்பறிவை கொண்ட, பல்வேறு படிப்புகளை படிப்பதற்கு வாய்ப்பாக இருந்த இன்னும் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய தமிழர்கள் உங்கள் கல்வி தரத்தை நீங்கள் உயர்த்தி கொண்டு, உங்களுடைய தனித்திறனை நீங்கள் உயர்த்தி கொண்டு இந்திய ஒன்றியத்திலே உங்கள் விடுதலையை நீங்கள் பேசுவதற்கு தயாராகவில்லை என்று சொன்னால் ஈழத்தை விட பெரும் கொடுமையை இந்திய ஒன்றியத்திலே இந்த தமிழர்கள் அனுபவிப்பார்கள் என்று நான் சாபமிட்டு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.